புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, அம்பேத்கர் குறித்து பேசிய சர்ச்சை பேச்சுக்கு அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், பிரதமரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ராஜ்காட் பக்கத்தில் மன்மோகன் சிங்கின் பூத உடல் நல்லடக்கம் செய்ய அனுமதி அளிக்கவில்லை என்றும், கடந்த காலங்களில் முன்னாள் பிரதமர்களுக்கு அங்கு அடக்கம் செய்யப்பட்டனர். இதில் இருந்து பாஜக காங்கிரஸை புறக்கணிப்பது தெளிவாக தெரிகிறது என்றார். மேலும் புதுச்சேரி அரசு முதுகெலும்பில்லாத அரசு என்றும், பாஜகவின் கைக்கூலியாக செயல்படும் அரசு என விமர்சித்த இவர், புதுச்சேரியில் 5 முதல் 8ஆம் வகுப்பு வரை பொதுத் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறுவதால் மீனவர்களின் இடைநிற்றலை அதிகமாகும் என்றும், 2026 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் 5 முதல் 8வது வரையிலான பொதுத் தேர்வை ரத்து செய்வோம் என்றும் கூறினார். மேலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அப்படி குறைக்கவில்லை என்றால் காங்கிரஸ் சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்துவோம் என்றும் கூறிய அவர், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு முதலமைச்சரை தவிர செயல்படுத்துகின்ற முதலமைச்சர் இல்லை என தெரிவித்தார்.